அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அமலாகும் வகையில் வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவர் இலத்திரனியல் முறைமையூடாக இலங்கையில் உள்ள ஒருவருக்கு சேவை வழங்கும் போது 18% பெறுமதி சேர் வரியை அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய வட் வரி என்ன? வட் வரி என்பது பெறுமதியின் மீது விதிக்கப்படும் வரியாகும். முழு சேவையின் மதிப்பின் அடிப்படையில் இங்கு கட்டணம் மறுவிடப்படுகின்றது. இலத்திரனியல் முறைமையூடாக வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவர் உள்நாட்டில் உள்ள ஒருவருக்கு சேவை வழங்கும் போது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வரியை செலுத்த வேண்டும். சேவையின் முழு பெறுமதியில் 18% வட் வரி அறவிடப்படும். இலத்திரனியல் முறைமையூடாக வழங்கப்படும் சேவைகள் என்ன? உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகத்தின் வர்த்தமானி அறிவித்தலுக்கமைய 18க்கும் அதிகமான சேவைகள் வட் வரியில் உள்வாங்கப்பட்டுள்ளன. கிளவுட் கம்ப்யூட்டிங், களஞ்சிய வசதிகள் மற்றும் கணினி சேவைகள், மென்பொருளை சேவையாக வழங்குதல், வலையமைப்பு அடிப்படையிலான பயன்பாடுகள் அல்லது வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், இ-காமர்ஸ் சர்வீசஸ், ஆன்லைன் ஸ்டோர்ஸ், பேமெண்ட் கேட்வேஸ் மற்றும் ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் சர்வீசஸ், டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் மற்றும் விளம்பரப்படுத்துதல், SEO, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மற்றும் மின்னஞ்சல் சந்தைப்படுத்தல், சைபர் பாதுகாப்பு சேவைகள், அச்சுறுத்தல்களை அடையாளம் காணுதல், ஃபயர்வால் பாதுகாப்பு மற்றும் டேட்டா என்கிரிப்ஷன், தகவல் தொழில்நுட்ப உதவி மற்றும் முகாமைத்துவ சேவைகள், ரிமோட் டெக் சப்போர்ட், IT ஆலோசனைகள் மற்றும் ஹெல்ப் டெஸ்க் சொல்யூஷன்ஸ், ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், காணொலி, இசை மற்றும் நேரலை தளங்கள். ஃபின்டெக் அதாவது ஆன்லைன் வங்கி நடவடிக்கைகள், பேபால், ஸ்ட்ரைப் மற்றும் கிரிப்டோ கரன்சி பரிமாற்றங்கள், இ-காமர்ஸ் தளம், சமூக ஊடக தளம், ஆன்-டிமாண்ட் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், கண்டென்ட் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸ், கிளவுட் கொலபரேஷன், மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், சூதாட்ட தளங்கள், பிளாக் செயின் மற்றும் NFT தளம், இணையதளங்களுக்கான உறுப்புரிமை பெறுவதற்கான கட்டணத்தை செலுத்தும் தளம், ஹோட்டல் முன்பதிவுகள், நுழைவுச்சீட்டு முன்பதிவுகளுக்கான செயலிகள். இதேவேளை சில ஆன்லைன் சேவைகளூடாக பொருட்கள் இறக்குமதிக்கு ஏற்படும் நிலைமைகள் என்ன? இது குறித்து பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க நேற்று தெளிவுபடுத்தினார்.